பாஜகவுக்கு வாக்களித்த காங்கிரஸ் எம்பி தேர்தலில் எகிரிய 9 எம்எல்ஏக்கள். உச்சக்கட்ட குழப்பத்தில் மாநில அரசு. சபாநாயகர் எடுத்த அதிரடி முடிவு. உறைய வைக்கும் இமாச்சல் களம். இமாச்சல பிரதேசத்தில் மொத்தம் 68 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் நடந்து முடிந்த தேர்தலில் தேசிய காங்கிரஸ் 40 இடங்களை கைப்பற்றி ஆளுங்கட்சியாக மாறியது. அதேபோல 3 சுயேட்சை வேட்பாளர்கள் காங்கிரசுக்கு ஆதரவு அளித்தனர். இதனிடையே தேசிய காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த நிலையில் பாஜக 25 தொகுதிகளை கைப்பற்றி எதிர்க்கட்சியாக உள்ளது. அதன்படி ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கான தேர்தல் பிப்ரவரி 27ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதையடுத்து பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி உள்பட 41 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அதே வேளையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 10 இடங்களிலும், கர்நாடக மாநிலத்தில் 4 இடங்களிலும் மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் 1 இடம் என மொத்தம் 15 இடங்களிலும் கடந்த 27ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. அந்த வகையில் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி பதவிக்கான தேர்தல் அன்றைய தினம் நடைபெற்றது. அப்போது ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு 40 எம்எல்ஏக்கள் இருந்தும் 25 எம்எல்ஏக்கள் கொண்ட பாஜகவுக்கு 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் 3 சுயேட்சை எம்எல்ஏக்களும் வாக்களித்தனர். இதனால் பாஜக வேட்பாளர் ஹர்ஷ் மகாஜன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த விவகாரம் காங்கிரஸ் கட்சி தலைவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது மட்டுமின்றி பாஜகவுக்கு 25 எம்எல்ஏக்களின் பலம் இருக்கின்ற நிலையில் தற்போது காங்கிரஸ் மற்றும் சுயேட்சையைச் சேர்ந்த 9 எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இதனால் பாஜகவின் பலம் 34ஆக உயர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் இமாச்சலில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 35 தொகுதிகளை கைப்பற்றியிருக்க வேண்டும். தற்போது இமாச்சலில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு பாஜகவுக்கும் சரிசமமான பலம் இருக்கிறது. இதனால் ஆட்சியில் இருக்கும் காங்கிரஸ் அரசுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் அம்மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுப்பணித்துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்து வந்த விக்ரமாதித்ய சிங் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு விக்ரமாதித்ய சிங் மீது ஏற்கனவே அதிருப்தி நிலவி வந்த நிலையில் தற்போது அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இமாச்சல பிரதேச பாஜக தலைவர் ஜெய்ராம் தாக்கூர் தலைமையிலான எம்எல்ஏக்கள் அம்மாநில ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேரில் சந்தித்து சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இதைத் தொடர்ந்து இமாச்சல பிரதேச சட்டசபை இன்று கூடியது. அப்போது அங்கு வந்த எதிர்க்கட்சி பாஜக எம்எல்ஏக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவர்கள் கோஷங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதாகவும் சபாநாயகர் அறையில் தவறாக நடந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் சட்டப்பேரவை விதிகளை மீறியதாக கூறி பாஜக எதிர்க்கட்சி தலைவர் ஜெய்ராம் தாக்கூர் உட்பட 15 பாஜக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்து சட்டப்பேரவை சபாநாயகர் அதிரடியாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதனால் தற்போதைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட வாய்ப்பு இல்லை என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இமாச்சல பிரதேச முதல்வர் சுக்விந்தர் சிங் சுகு தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் பரவியது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர், நான் ராஜினாமா செய்யவில்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எனது ராஜினாமாவை யாரிடமும் கொடுக்கவில்லை. காங்கிரஸ் ஆட்சி 5 ஆண்டுகளை நிறைவு செய்யும். நாங்கள் போராளிகள், பெரும்பான்மையை நிரூபிப்போம். நாங்கள் வெற்றி பெறுவோம். இமாச்சல் மக்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் நிலைமை பாஜகவிற்கு சாதகமாக மாறுவதற்குள் அதனை சரி செய்ய கர்நாடக காங்கிரசின் TK சிவகுமார் உள்ளிட்ட தலைவர்கள் இமாச்சல பிரதேசத்திற்கு விரைந்துள்ளனர். அங்கு காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களுடன் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இமாச்சல் சட்டமன்றத்தில் அரங்கேறும் சம்பவங்கள் அரசியல் களத்தில் நிமிடத்திற்கு நிமிடம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.